வணக்கம். சோழவரம் அருகே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நெற்குன்றம் கிராமத்தில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகை சமதே காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ளது. சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவிலில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் தலைமையில் யாகசாலையில் 4 கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி, காப்பு கட்டுதல், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது. இதனைத் தொடர்ந்து மேலுத்தாளம் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதே நேரத்தில் விநாயகர், முருகர், அம்பாள், லட்சுமி நாராயண சுவாமி மீதும் புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்போது அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என கோஷமிட்டு சிவபெருமானை வணங்கினர். பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் முக்கிய பிரமுகர்கள், சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை துரைசாமி நாயுடு விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.